ஜெயா தொலைக்காட்சி டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். டாக் நிகழ்ச்சியின் வாயிலாக ஒவ்வொரு துறை சார்ந்த மருத்துவர்கள் நிறைய விஷயங்களை நம்மோட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த கொரோனா காலகட்டத்தில் சிசியு அப்படிங்கிற வார்த்தையை நிறைய பேர் நம்ம கேட்டிருப்போம். சிசியூவில் பெட் கிடைக்கல, அதனால நிறைய பேர் இழந்துட்டோம் அப்படிங்கிற தகவலையும் நம்ம கேட்டோம். ஐசியு சிசியூனா என்ன, அங்கே என்ன நடக்குது, என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் தராங்க, அதை பற்றி பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காங்க கிரிட்டிக்கல் கேர் யூனிட் டாக்டர் மருத்துவர் எபினேசர் அவர்கள். அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவாக அந்த கொரோனா காலத்தில் கிரிட்டிக்கல் கேர் யூனிட் அப்படிங்கிற பெயரை அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டோம். நிறைய பேர் இழந்திருக்கோம், நிறைய பேருக்கு பெட்டு கிடைக்கல. இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் எப்படி கையாண்டீங்க, எப்படி எதிர்கொண்டீங்க அந்த நேரத்தை? இந்த கொரோனா ஒரு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நம்ம பார்த்தோம்னா 2 வேவை வந்துச்சு. ஃபர்ஸ்ட் வேவ் அண்ட் செகண்ட் வேவ்னு வந்துச்சு. ஸோ மெயினாக கொரோனா நீங்கள் உங்களுக்கே தெரியும், பல பேர் வீட்டில் இருந்தே ஐசோலேட் பண்ணிவிட்டு தேர் ஆல் டிட் வெல் அண்ட் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிட்டாங்க. பட் ஒரு சில பேருக்கு ஒரு 100 பேர் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 10-15 பேருக்கு கொரோனா நுரையீரலை பாதிச்சிச்சு. ஸோ நுரையீரலை பாதிக்கிறப்ப இமீடியட்டாக அவங்களுக்கு ஒரு மூச்சு திணறல் வருது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு தான் மெயினாக ஹாஸ்பிட்டல் ஸ்டே தேவைப்பட்டுச்சு. பர்டிகுலர்லி ஐசியூ ஸ்டே. அவங்கள உங்களால் வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. கொரோனாக்குன்னு ஒரு மருந்துன்னு ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த மூச்சு திணறல் வர்றப்ப அவங்களுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுது, சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது டு ட்ரீட் தம் எஃபெக்டிவ்லி. அதுக்கு நமக்கு ஒரு ஐசியூ செட்டப் இருந்தால் தான் அதை கரெக்டாக நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டைமில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் நிறைய பேஷண்ட்ஸ் சிக்கானவனில் நிறைய பேருக்கு ஐசியூ தேவைப்பட்டுச்சு. இப்போ சென்னையிலே எடுத்துட்டிங்கன்னா so many ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் தேர். நிறைய ஹாஸ்பிட்டலில் நிறைய ஐசியூஸ் இருக்குது. ஆனாலும் அத்தனை ஐசியூ பெட்டையும் தாண்டி டிமாண்ட் வாஸ் ஸோ ஹை, ப்ரைமரிலி பிகாஸ் அத்தனை பேஷண்ட்ஸ் கொரோனாவால் பாதிக்கப்பட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸை நம்ம ஐசியூவில் வச்சு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ அந்த டைமில் நாங்கள் நிறைய பேஷண்ட் முக்கால்வாசி நாங்கள் என்ன பண்ணோம்னா ஹாஸ்பிட்டலில் ஸ்டேபிள் பேஷண்ட்டே அட்மிட் பண்ண மாட்டோம். சிக் பேஷண்ட்ஸ், ஆக்சிஜன் ரெக்வயரிங் பேஷண்ட்ஸ், ரொம்ப வயசானவங்க, நிறைய அந்த கூட மற்ற நோய்கள் இருக்கிறவங்க, சுகர் வியாதி, பிபி, இந்த மாதிரி பேஷண்ட்ஸை தான் நம்ம அட்மிட் பண்ணோம். ஸோ அவங்கள யாருக்காவது மூச்சு திணறல் வந்தால் அவங்கள நம்ம ஐசியூவில் பர்டிகுலராக வச்சு நம்ம கேர் கொடுத்தோம். ஸோ அந்த இடத்துல தான் நிறைய பேருக்கு ஐசியூனா ஒரு அந்த பேரே வெளியே தெரிஞ்சு. டு பி வெரி ஃப்ரேங்க், ஐசியூ இப்போ ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. இப்போ நீங்கள் எப்படி ஒரு இதய நோய் மருத்துவர்கிட்ட போகிறீங்களோ, இல்லாட்டி ஒரு எலும்பு மூட்டு மருத்துவர்கிட்ட போகிறீங்களோ, இல்லாட்டி ஒரு மூளை நரம்பியல் மருத்துவர்கிட்ட போகிறீங்களோ, அதே மாதிரி கிரிட்டிக்கல் கேர் மெடிசின்ங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஃபீல்ட்ஸ் ஆஃப் மெடிசன் ரீசெண்ட்லி. ஸோ மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவே இதை இப்போ ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போஸ்ட் எம்டி படித்தவங்க இதை ஒரு 3 இயர்ஸ் படித்து ட்ரெயின்டு பீப்புள் தான் ஐசியூவில் இருக்காங்க. ஒரு சாதாரண வியாதிக்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை நோக்கி போகிறீங்க. நீங்கள் ரொம்ப சிக்காக இருக்கிறப்ப உங்களுக்கு நிறைய கேர் தேவைப்படுறப்ப டெஃபினெட்லி யூ நீட் அ சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் டேக் கேர் ஆஃப் யூ. இந்த மாதிரி டைமில் தான் ஒரு கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷலிஸ்ட் பிளேஸ் அ மேஜர் ரோல். இந்த கோவிட் டைமில் ஐசியூடைய இம்பார்ட்டன்ஸ் பல மடங்கு வெரி வெரி இட் பிகேம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மெனி ஹாஸ்பிட்டல்ஸ் டு ஹேவ் அ குட் ஐசியூ செட்டப். டாக்டர், இப்போ ஐசியூ சொல்கிறாங்க, சிசியூ சொல்கிறாங்க, எமர்ஜென்சி வார்ட் சொல்கிறாங்க, இது மூணுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்குங்களா? எமர்ஜென்சி அப்படின்னா அது அவசர சிகிச்சை பகுதி. இப்போ ஐசியூ அப்படிங்கிறது தீவிர சிகிச்சை பகுதி. இதான் பேசிக்காக தமிழில் சொல்லணும், இதான் டிஃப்ரென்ஸு. பட் என்னென்னா எமர்ஜென்சி இன்னொன்று என்ன டேர்ம்னா இட் இஸ் த விண்டோ ஆஃப் த ஹாஸ்பிட்டல். நீங்கள் ஒரு சிக்காக ஒரு பேஷண்ட், நீங்கள் கோல்டன் ஹார் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, கேட்டுட்டு இருந்தீங்க, அதில் ஒரு சிக்காக பேஷண்ட் வர்றப்ப ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் என்ட்ரி எமர்ஜென்சி. ஸோ ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டோ, ஒரு ஆக்சிடென்ட் பேஷண்ட்டோ, இல்லாட்டி ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட்டோ, ஒரு பாய்சனிங் பேஷண்ட்டோ முதல்ல வர்றப்போ அவங்க எமர்ஜென்சியில் தான் லேண்ட் ஆவாங்க. ஸோ த எமர்ஜென்சி டீம் ஹேஸ் டு பி வெல் எக்யூப்டு. அவங்க எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அந்த பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணுறாங்க. அவங்க வந்த உடனே பேஷண்ட்டை ட்ரையேஜ் பண்ணுவாங்க. இது ரொம்ப சிக் பேஷண்ட்டாக, இல்லாட்டி செமி கிரிட்டிக்கலாக, வார்டுக்கு போகலாமா, இல்லாட்டி ஐசியூவில் இருக்கணுமா அப்படிங்கிறத அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ப்ளஸ் த டீம் வில் டூ அ குவிக் அனாலிசிஸ். கடன்னு எல்லாம் பார்த்துட்டு தே வில் லோக்கலைஸ் த ப்ராப்ளம். ஸோ என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த கன்சல்டன்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி ஸ்பெஷலிஸ்ட்டை கூப்பிட்டு தே வில் ட்ரை டு see to that the problem is fixed as early as possible. ஸோ அந்த இடத்துல ஏனோ தானோன்னு இருந்தோம்னா நமக்கு ட்ரீட்மெண்ட்டில் ஒரு லேக்குனே வந்துடும். ஸோ எந்த அளவுக்கு அந்த இஆர் டீம் எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுதோ, ஸோ அதுக்கு தான் டெடிகேட்டட் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆகுது. இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் there is a separate எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் மேன் பை வெரி வெல் ட்ரெயின்ட் அண்ட் எஜுகேட்டட் இஆர் டாக்டர்ஸ். ஸோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி அதை அசஸ் பண்ணி டக்குன்னு என்ன பண்ணுங்கிறத டிசைட் பண்ணிட்டு தே வில் இம்ப்ளிமெண்ட் த ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால். ஒன்ஸ் அந்த ப்ரோட்டோகால் ஸ்டார்ட் பண்ணோம்ல தென் தே வில் இன்டிமேட் த ஐசியூ டீம். இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் வந்திருக்கு, இவ்வளோ சிக்காக இருக்காங்க, நாங்கள் இந்த மாதிரி ஐசியூக்கு ஒரு பெட்டு தேவைன்பாங்க. தென் வி கிவ் தம் அலாட் தம் த பெட்.
from the ICU. Then the patient comes into the ICU. அதுக்கப்புறம் வந்து the ICU team will take care of the entire treatment plan. So இதான் difference between an emergency and the ICU. But ER plays a very very crucial role. So எந்த அளவுக்கு உங்கள் ER team is good அந்த அளவுக்கு the hospital will have a good standing. So that's a very very important aspect. Yeah. சார் இந்த கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ரிலேஷன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா பேஷண்ட் கிட்ட போகிறக்கே பயப்பட்டாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் இந்த கிரிட்டிக்கல் கேரில் இருக்கிறவங்க ரொம்பவே பாதிச்சிருப்பாங்க. கோவிட்னால இருக்கிறவங்க எப்படி எதிர்கொண்டீங்க? குறிப்பாக நீங்கள் மட்டும் இல்லை, மருத்துவர்கள் மட்டும் இல்லை, செவிலியர்கள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க இதை எப்படி பார்த்தாங்க? இதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? கோவிட் வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ ஃபஸ்ட்டு நம்ம சைனாவில் தான் நமக்கு அந்த நியூஸ் வந்துச்சு. ஃபஸ்ட்டு இனிஷியல் நம்ம நினச்சோம் இது எப்படா இங்கே வரப்போகுது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் சப்சிக்வெண்ட்லி லாஸ்ட் இயர் ஒரு மார்ச் ஏப்ரல் டைமில் இட் ஸ்டார்டட் கமிங். இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸில் வானகரமில் பர்டிகுலர்லி வி வர் த ஃபஸ்ட் ஹாஸ்பிட்டல் இன் த ப்ரைவேட் செக்டர் டு டேக் கோவிட் பேஷண்ட்ஸ். ஸோ ஜஸ்ட் இமேஜின், சென்னை சிட்டிலேயே ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் ஹாஸ்பிட்டல் கோவிட் பேஷண்ட்ஸ் வந்தால் உடனே வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ப்ரைவேட் செக்டரில் வந்தாங்க. கவர்மெண்ட் சைடில் எடுத்துகிட்டு இருந்தாங்க, ப்ரைவேட் செக்டரில் அங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ வி ஆர் ப்ரிப்பேரிங் எவ்ரி திங் ஃபார் தட். இந்த வியாதினா என்னன்னே தெரியாது, இது என்ன அஃபெக்ட் பண்ணும், லங்ஸ் அஃபெக்ட் பண்ணுங்கிறது தெரியும், இது பயங்கரமான ஒரு தொத்து வியாதிங்கிறது தெரியும், ஒருத்தர் வந்து ஒருத்தர் சீக்கிரம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு தெரியும். ஸோ இப்படி இருக்கிறப்ப வந்து ஒரு பேஷண்ட் சிக்காக உள்ளே வர்றப்ப நம்ம வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் தரோம். லிட்ரலி வி ஆர் ஃபைட்டிங் த டிசீஸ் இன் த பிளைண்ட். வி டோன்ட் நோ வாட்ஸ் ஹேப்பனிங். பட் நாங்கள் ஒரு டீமை வந்து ரெடி பண்ணோம், ஒரு கோவிட் டீம்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி. ஸோ வந்து ஒரு டெடிகேட்டட் நர்சஸ், டாக்டர்ஸ் ஹூ ஆர் வில்லிங் டு டேக் த ரிஸ்க். ரிமெம்பர், இவங்களுக்கும் அந்த வியாதி வரலாம். ஒரு பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணுறப்ப ஒரு ஸ்டேபிள் பேஷண்ட்டாக நீங்கள் மருந்து மாத்திரை எழுதி கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு அனுப்பிடுவீங்க, அவங்க வீட்டில் ஹோம் ஐசோலேஷனில் இருந்துடுறாங்க. பட் இந்த மாதிரி ஒரு நுரையீரல் பாதிக்கப்பட்டு ரொம்ப சிக்காக இருக்கிறப்ப அவங்களுக்கு நீங்கள் ஆக்சிஜன் கொடுக்கணும். அந்த இது ஆக்சிஜன் பத்தலைன்னா ஒரு வெளியே இருந்து ஒரு NIV சப்போர்ட் கொடுக்கணும். அவங்களுக்கு நர்சஸ் வந்து ஃபீட் பண்ணணும். ஃபேமிலிஸ் உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ எவ்ரி திங் இஸ் டிபெண்ட் அப்பான் த நர்சஸ் அண்ட் த டாக்டர்ஸ். ஸோ அந்த ரூம், அந்த ஏரியா ஃபுல்லாக என்ன தான் நம்ம வந்து PPE கிட் எல்லாம் போட்டு கம்ப்ளீட்டாக நம்ம ப்ரொடெக்டாக இருந்தோம்னாலும் அந்த இனிஷியல் ஃபேஸ் ஒரு 20-30 கேசஸ் பார்க்குறப்ப த ஃபியர் வாஸ் எனார்மஸ். நான் வந்து இது வந்து இட் இஸ் நாட் அன் அண்டர்ஸ்டேட்மெண்ட். அமங் டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாருமே பயந்தாங்க, ஒருவேளை இது நமக்கு வந்து உடனே வந்துடுமோ அப்படின்ட்டு. ஒரு இப்போ வேக்சினும் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ ஒரு பயங்கர ஒரு பயம் கலந்து இது இருந்துச்சு. பட் இட் இஸ் அ சுப்ரீம் சாக்ரிஃபைஸ். அவங்களுடைய உயிரை பற்றி கூட பயப்படாமல் தே வென்ட் நியர் த பேஷண்ட் அண்ட் தே டேக்கிள்டு. ஐசியூவில் வந்து ரொம்ப பேஷண்ட்டோட ரொம்ப பக்கத்தில் இருப்போம். முக்கியம் கிரிட்டிக்கலாக இருக்கிறப்ப வந்து இன்னும் வந்து இன்ஃபெக்ஷஸாக இருப்பாங்க, சான்சஸ் வந்து மோர் டு ஸ்ப்ரெட் டு அஸ். அதையெல்லாம் வந்து தாண்டி தான் வந்து டாக்டர்ஸும் நர்சஸும் தே டுக் அ கிரேட் சாக்ரிஃபைஸ் அண்ட் தே வர் ஏபிள் டு சேவ் தோஸ் பேஷண்ட்ஸ். கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பட் வி வர் ஆல் வெல் ப்ரிப்பேர்ட். திஸ் இஸ் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் பேண்டமிக். இந்த மாதிரி அடிக்கடி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததும் இல்லை, இந்த மாதிரி ஒரு தொற்றை நம்ம பார்த்ததும் இல்லை. பட் ஆஸ் அ ட்ரீட்டிங் டீம் வி வர் ரெடி டு ஃபேஸ் தட். இந்த கோவிட் டைமில் நிறைய டாக்டர்ஸ், செவிலியர்கள் எல்லாருமே இந்த கொரோனானால உயிரிழந்திருக்காங்க. அவங்க உயிரை பற்றி கவலைப்படாமல் இருந்து நிறைய பேரை காப்பாற்றியும் இருக்காங்க. ஒரு டீம் ஒர்க் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது கிரிட்டிக்கல் கேர் யூனிட். கிரிட்டிக்கல் கேர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், ஒரு வயிறு வலிக்குது, அதுக்கு ஒரு மருந்து எழுதி தரோம், ஒரு ஸ்கேன் பண்ணுறோம், அந்த மாதிரி கிடையாது. இங்கே வந்து பேஷண்ட்ஸ் ஆர் வெரி சிக். ஒரு டெடிக்கேட்டடாக 24/7 ஒரு டீம் வந்து தே ஷுட் டேக் கேர். ஸோ நாட் ஓன்லி டாக்டர்ஸ், அந்த நர்சிங் பார்த்திங்கன்னா ICU நர்சஸ் வந்து வேறு லெவலில் இருப்பாங்க கம்பேர்ட் டு வார்ட் நர்சஸ். தே சம்டைம்ஸ் ட்ரெயின்ட் ICU நர்சஸ் பார்த்திங்கன்னா ஒரு டாக்டருடைய லெவல் அளவுக்கு தே வில் பி ஏபிள் டு ஹேண்டில் பேஷண்ட்ஸ். ஸோ அப்புறம் வந்து டெக்னீஷியன்ஸ், நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், வென்டிலேட்டர்ஸ், இன்ஃப்யூஷன் பம்ப்ஸ் எட்ஸெட்ரா. அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஸ்பெசிஃபிக் பீப்புள், ட்ரெயின் பீப்புள் ஆர் தேர். அதுக்கப்புறம் ஃபிசியோதெரபிஸ்ட், அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்டரி தெரபிஸ்ட். இத்தனை பேர் சேர்ந்து இப்போ என் டீமில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 100 people are working under me. ஸோ இந்த மாதிரி ஒரு கோஆர்டினேட்டட் டீம் ஒர்க் இருந்தால் தான் ஒரு பர்டிகுலர் பேஷண்ட்டை we can snatch the patient from the jaws of death and bring him back to life. ஸோ இட் இஸ் a complete dedicated team work. டாக்டர், இப்போ பொதுவாக கிரிட்டிக்கல் கேர் யூனிட் அப்படின்னா கிரிட்டிக்கல் கேர் யூனிட்டில் என்ன மாதிரியான பேஷண்ட்ஸ் அதிகமாக வருவாங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு ஹார்ட் அட்டாக், ஒரு மாரடைப்பில் வர்றப்போ வந்து அவங்கள வார்டில் வச்சு ட்ரீட் பண்ண முடியாது. அவங்கள நம்ம என்ன பண்ணுறோம், கேத் லேப் எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு தேவையான சிகிச்சைகளை கொடுத்துட்டு ஒரு 48 hours அவங்கள மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு ICU கொண்டு வரோம். ஏன் இந்த ICU கொண்டு வரோம்னா, எனிதிங் கேன் கோ ராங். ஹார்ட் வந்து திருப்பி ஒரு அட்டாக் வரலாம், பிளட் ப்ரெஷர் கம்மியாகலாம். அதெல்லாம் இமீடியட்டாக மானிட்டர் பண்ணணும். 24/7 மானிட்டர் பண்ணி கரெக்டாக கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் ஒரு கேர் வந்து கொடுக்க முடியும். சிமிலர்லி இப்போ ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, லூசிங் லாட் ஆஃப் பிளட், எல்லா இடத்துலையும் ஃப்ராக்சர்ஸு, அந்த பேஷண்ட்ஸ் வந்து இமீடியட்லி வந்து எமர்ஜென்சி வந்துட்டு அப்புறம் ICUக்கு வர்றாங்க.
ஐசியூவில் வச்சு ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான சர்ஜரிஸ் பண்ண பிறகும் சர்ஜரி எல்லாம் முடிச்சுட்டு வரப்பையும் வந்து நம்ம தான் ஸ்டெபிலைஸ் பண்ணி பேஷண்ட்டை வந்து பேக் டு நார்மல் கொண்டு வர வரைக்கும் ஐசியூ டீம் பிளேஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ப்ளஸ் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நிமோனியா காய்ச்சல்கள் அதில் வந்து வர்றப்போ அவங்களுக்கு வென்டிலேட்டரி கேர் அதெல்லாம் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வரலாம். ஏன் பாய்சனிங் பேஷண்ட்ஸ், ஹேங்கிங் பேஷண்ட்ஸ், சூசைட் பண்ணுறவங்க எல்லாமே தே லேண்ட் அப் இன் த ஐசியூ. ஸோ எனி பேஷண்ட் ஹூஸ் லைஃப் இஸ் அட் அ ரிஸ்க் தே ஹேவ் டு பி மானிட்டர்ட் இன் இன்டென்சிவ் கேர் செட்டிங்ஸ். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸை நம்ம ரிசீவ் பண்ணி அவங்கள நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ண பிறகு தென் வி ஆர் சென்டிங் தெம் டு த வார்ட் சைட். டாக்டர், பொதுவாகவே ஐசியூ போகிறது அப்படின்னாலே பயம் இருக்கும் எல்லாருக்கும், பேஷண்ட்டுக்கும் சரி அவங்களோட ரிலேஷன்ஸ்க்கும் சரி. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த அந்த நேரத்தை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? இது ஐசியூமே வந்து ரொம்ப லாஸ்ட் ஒரு டெக்கேடில் நல்லா இவால்வ் ஆகிருக்கு. ஸோ முதல்ல என்னென்னா அது ஒரு கண்ணாடி கூண்டு மாதிரி ஒரு இடத்துல வச்சுருவாங்க பேஷண்ட்டை. ஃபேமிலி மெம்பர்ஸை உள்ளே அலோவே பண்ண மாட்டாங்க, என்ன நடக்குதுன்னே தெரியாது, உள்ளே போனால் வெளியே வந்தால் தான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. நவ் இட் ஹாஸ் இவால்வ். இப்போயுமே வந்து வி கீப் தம் இன் செப்பரேட் பிளேஸ் இந்த ஹாஸ்பிட்டல். பட் வந்து ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங்லாம் பண்ணுறோம். ரெகுலராக வந்து த ஐசியூ டீம் வில் அப்டேட் த ஃபேமிலி, என்ன நடக்குது, இன்றைக்கி உங்கள் பேஷண்ட்டுக்கு என்ன நடந்திருக்கு, எவ்வளோ சிக்காக இருக்கார், எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்குது அப்படிங்கிறத அவங்கள்ட்ட சொல்லிகிட்டே இருப்போம். இட்ஸ் அ ட்ரஸ்ட் பில்டிங் ஆல்சோ. ஏன்னா ஃபேமிலிஸ் ஆர் அவே ஃப்ரம் த பேஷண்ட்டை விட்டுட்டு அவங்க தனியாக இருக்காங்க. ஸோ தே கம்ப்ளீட்லி ட்ரஸ்ட் வாட் வி ஆர் கோயிங் டு டெல் தெம். ஸோ ஸ்லோவாக வந்து ஒரு முக்கியமான டிசிஷன்ஸ்லாம் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பேஷண்ட் ரொம்ப சிக்காக இருப்போ வந்து நம்ம அடுத்த லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப வந்து தே ஷுட் பி அ பார்ட் ஆஃப் த டீம். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி வில் பி மேட் அ பார்ட் ஆஃப் த ட்ரீட்டிங் டீம் ஆல்சோ. தட் இஸ் ஹவு வி டேக்கிள் தம். அதே மாதிரி சம்டைம்ஸ் பேஷண்ட்ஸ் சிக்காக இருப்போ வந்து நம்ம எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட முதல்ல கம்யூனிகேட் பண்ணியிருக்கோமோ தட் வில் ஹெல்ப் அஸ் அ லாட் இன் பிரேக்கிங் எனி பேட் நியூஸ். இல்லைம்மா ரொம்ப மோசமாகறாங்க, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு டீம் ஒர்க்கை அவங்களோட சேர்ந்து நம்ம பேசி தான் டிசைட் பண்ண முடியும். இட்ஸ் அ வெரி வெரி இமோஷனல் டைம் ஃபார் த ஃபேமிலிஸ். அவங்க வந்து பிரிஞ்சு இருக்காங்க. ஸோ வந்து ப்ளஸ் வந்து their loved ones are very sick. அந்த மாதிரி டைமில் வந்து we have to be very careful how we talk with them. Very very important. டாக்டர், இந்த மாதிரி நேரங்களில் அந்த ஃபேமிலிக்கு ஏதாவது கவுன்சிலிங் மாதிரி நீங்கள் கொடுக்குறதுக்கு ஏதாவது ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு செப்பரேட் கவுன்சிலிங் செஷன் இருக்குது. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து we ask them to come and see the patient. பேஷண்ட் பக்கத்தில் வச்சுட்டு வி ஷோ தம் என்னென்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பேஷண்ட் காமிச்சிட்டு அந்த டைம்லேயே நம்ம கவுன்சிலிங் அங்கேயே பெட் சைட்லேயும் ஸ்டார்ட் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் டிசிஷன் எடுக்கணும்னா என்டையர் ஃபேமிலி வர சொல்லுவோம், முக்கியமான மெம்பர்ஸ். அவங்கள வச்சு கவுன்சிலிங் ரூமில் கிளியராக வி டெல் தம். வீடியோ கவுன்சிலிங்கும் பண்ணுறோம். ஸோ தட் இட் இஸ் கம்ப்ளீட்லி வீடியோகிராஃப்ட். ஸோ தட் வந்து வி கிளியர்லி டெல் தம் வாட் இஸ் அ ட்ரீட்மெண்ட் பிளான், இதெல்லாம் பண்ண போகிறோம், இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம், தென் வி டேக் தம் ஆன் போர்ட் அண்ட் தென் வி கோ ஹெட். கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேசட் ஆஃப் ஐசியூ. ஏன்னா அந்த கவுன்சிலிங் செஷனுக்காண்டி தான் அந்த 24 hours அந்த ஃபேமிலி வில் பி வெயிட்டிங் ஃபார் தட். அடுத்த நாள் உள்ளே போகிறப்ப டாக்டர் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறதுல தே வெரி வெரி பர்டிகுலர் அபவுட் தட். இப்போ ஐசியூ அப்படின்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பயமாக இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் பேஷண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்க. அவங்களுடைய ரிலேஷன்ஸ்க்கும் எப்படி நீங்கள் நம்பிக்கை கொடுக்குறீங்க அப்படின்னு. நிலைமை சில நேரங்களில் ஒரு சிக்கலான சூழ்நிலை இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. உங்களோட அனுபவம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? நிறைய பேர் வந்து மீளவே முடியாதுன்னு நினச்சவங்க அதுலேருந்து மீண்டு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி சொன்னீங்கன்னா ஒரு நம்பிக்கையாக இருக்கும் பேஷண்ட்ஸ்க்கு. இப்போ வந்து நம்ம சம் கிரிட்டிக்கல் இல் பேஷண்ட்ஸ் உள்ளே வர்றப்ப ரொம்ப சிக்காக இருக்கிறப்ப வந்து நம்ம எல்லாம் ட்ரை பண்ணுறோம். மேக்ஸிமம் ப்ரோட்டோகால் படி என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுறோம். பட் டாக்டர்ஸ் ஆர் நாட் காட்ஸ். ஓகே, தேர் இஸ் அ லிமிட் ஃபார் எவ்ரி திங். ஸோ நம்மளால் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ பண்ணுறோம். பட் ஒரு சில பேஷண்ட்ஸை வந்து நம்மளால் வந்து வாட் எவர் சப்போர்ட் வி கிவ் நம்மளால் வந்து காப்பாற்ற முடியல. ஸோ இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட வந்து அதை வந்து கிளியர் கட்டாக முதலே நம்ம வந்து வி மேக் இட் வெரி வெரி கிளியர் டு தெம். இதுதான் சிச்சுவேஷன், இப்படி தான் போகுது, ஸோ இதான் வந்து பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறத வி கிளியர்லி டெல் தம். சம் ஃபேமிலிஸ் வந்து தேர் ஏபிள் டு அக்செப்ட் இட். சரி டாக்டர், நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்ட்டுன்னு. பட் ஒரு சில ஃபேமிலிஸ் வந்து பிகாஸ் ஆஃப் த ஆல் ஆஃப் தெம் ஆர் வெரி அட்டாச் டு த பேஷண்ட்ஸ். பட் ஸ்டில் சம் பீப்புள் வந்து வேறு ஏதாவது பண்ண முடியுமா, என்னன்னாலும் பண்ணுங்க டாக்டர், எதுனாலும் பண்ணுங்கள், டூ எனிதிங் அப்படின்னு ஏதாவது பண்ணி எப்படியா காப்பாற்றுங்கன்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபேமிலிஸ்ட்டை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி வி ட்ரை டு கன்வின்ஸ் தெம் வாட்ஸ் ஹேப்பனிங், இவ்வளோ தான் பண்ண முடியும், இதுக்கு மேலே பண்ண முடியாது அப்படிங்கிறது கிளியராக நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணிடுவோம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சம் ஃபேமிலிஸ் வந்து ரொம்ப சிக்காக இருந்து பிழைக்கவே முடியாத சூழ்நிலையில் வந்து தே ஜஸ்ட் கம் அவுட் அண்ட் தென் கோ ஹோம். அவங்களாம் வந்து தே வெரி வெரி தே கம் பேக். வார்டுக்கு போன பிறகு திருப்பி வந்து டிஸ்சார்ஜ் ஆகிறப்ப ஐசியூக்கு வந்து அப்படியே ஒரு சில பேஷண்ட்ஸ்லாம் அப்படியே அந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் பிடிச்சி கட்டி இது பண்ணி அழுவாங்க. அண்ட் தே ரிமெம்பர் ஈவன் த வார்ட் பாய்ஸ், த ஹவுஸ் கீப்பிங் பாய்ஸ், அவங்களுடைய க்ளீன் பண்ணதுங்களாம் அவங்களெல்லாம் ரொம்ப ஞாபகம் வச்சுருப்பாங்க. அவ்வளோ நல்லா கேர் கொடுத்தாங்க எங்களுக்கு அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். தே பிகம் வெரி அட்டாச் டு தெம்
அண்ட் திருப்பி ரிவ்யூக்கு வரப்போ they make it a point to come and tell அவங்கள பார்த்து சார் ரொம்ப தேங்க்ஸ் சார்வாங்க. அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ரிவார்டிங்காக இருக்கும். we are all satisfied ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு கிடைச்ச கெயின்ஸ்னு. அட் த சேம் டைம் நம்ம லூஸ் பண்ண பேஷன்ஸும் நமக்கு இருக்குது. தட் இஸ் ஆல்சோ தேர். டாக்டர், இப்போ வந்து பேஷண்ட்டோட ரிலேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லை, நீங்களும் ரொம்ப நம்பிக்கையாக ரொம்ப முயற்சி பண்ணி ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருப்பீங்க. அது தோல்வியில் முடிஞ்சு அது உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்துமாங்க? இந்த மன உளைச்சல் வந்து நம்ம வந்து இந்த கோவிட் டைமில் தான் இட் பிகம் ஒரு வேறு லெவலுக்கு போயிடுச்சு அது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம டெத்து பார்த்துருக்கோம். ஈவன் இன் so many years of ப்ராக்டிஸில் we have seen lot of deaths எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த கோவிட் டைமில் வந்து the sheer magnitude, இந்த ஃபஸ்ட் வேவ் செகண்ட் வேவ், so many young people also dying in spite of எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் கொடுத்துமே we were not able to save them. அது வந்து not only for the family, அந்த ட்ரீட்டிங் டீம் ஆல்சோ they got attached to the family members. நிறைய பேரோட நல்லா டெய்லி பேசிகிட்டே இருப்பாங்க. ஒரு 20-30 டேஸ் கூட இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலி we are not able to save them. அந்த இறப்பு வரப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லாட் ஆஃப் ஸ்கார்ஸ் இந்த ஹியூமன், நமக்கு வந்து நிறைய தழும்புகள். அதனால் நாங்கள் நிறைய வருத்தப்பட்டிருக்கோம். சாட்டிஸ்ஃபைடாக நிறைய பேர் வெளியே போகிறப்ப நம்ம யாரை விட்டோங்கிறதும் நமக்கு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்குது. ஐயோ அவங்களாம் வரலையே, அவங்களாம் சரியாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற ஃபீலிங் நமக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு. டெஃபினெட்லி இட் டுக் அ லாட் ஆஃப் இமோஷனல் டோல். மெனி ஐசியூ நர்சஸ் அண்ட் மெனி ஐசியூ டாக்டர்ஸ் அக்ராஸ் த வேர்ல்ட் have faced burnt out. They are completely burnt out. ஃபர்ஸ்ட் வேவ் செகண்ட் வேவ், இன்னும் தேர்ட் வேவ் வருமா அப்படிங்கிறத நினச்சி எல்லாருமே ஒரு பயத்தோடு தான் இருக்காங்க. ஐயோ போதும், இதுக்கு மேலே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. இந்த கொரோனா காலகட்டத்தில் ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்குறத நம்ம பார்த்துருக்கோம். என்னன்னா, நல்லா நடந்து தான் ஐசியூ போனாங்க, ஆனால் அவங்கள காப்பாற்ற முடியல அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டோம். இதுக்கு என்ன காரணம்? சரியா அவங்கள காப்பாற்ற முடியாமல் போனது? அதுக்கு ஜஸ்ட் வாண்ட் டு கிளாரிஃபை டு த எல்லா வியூவர்ஸ் நேயர்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்கிறது கிளியராக. ஃபஸ்ட் வீக் வந்து கோவிடில் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஃபீவர், பாடி பெயின், லூஸ் டூல்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த 7வது நாள் 8வது நாளுக்கு அப்புறம் தான் அந்த டிசீஸ் வந்து அப்படியே வந்து நுரையீரலுக்குள்ளே இறங்குது. நுரையீரலுக்குள்ளே இறங்கினோன்ல இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த இம்யூனிட்டி ஆஃப் த பேஷண்ட் ஆல்சோ, எப்படி ஸ்டாண்ட் பண்ணி வெளியே வராங்கன்னு. அந்த 8th டே 10th டேக்கு அப்புறம் தான் பேஷண்ட் ஸ்டார்ட் பிகமிங் பிரெத்லெஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு காய்ச்சல் இருக்குது, ஒரு டயர்ட்னஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, லைட்டாக மூச்சு திணறல் வருது, அப்போ நீங்கள் உங்களால் நடக்க முடியும், நீங்கள் நடந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்க. பட் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இட் இஸ் அ ப்ரொக்ரெசிவ் டிசீஸ். அந்த டிசீஸ் வந்து ப்ரொக்ரெஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அடுத்த ஒரு 3-4 டேஸில் வந்து அந்த நுரையீரல் மோசமாக ஆக வந்து மூச்சு திணறல் கூடுது. ஸோ நிறைய பேர் வந்து நல்லா நடந்தானே வந்தாங்க, ஏன் அதுக்கப்புறம் அப்படி ஆச்சு, ஏன் அதுக்கப்புறம் வெண்டிலேட்டர் அளவுக்கு போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொருத்தர் நல்லா நடந்து வந்தாங்க, அவங்கன்னா வீட்டுக்கு போயிட்டாங்களே அப்படின்ட்டுன்னு. ஏன் அவங்க மட்டும் வீட்டுக்கு போனாங்க? அவங்க அதே ஏஜ் குரூப் தான், அதே மாதிரி பிரச்சனைகள் தான். அங்கே மட்டும் நீங்கள் நல்லா சிடி செஸ்ட்டு பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இவருக்கு வந்து லங் இன்வால்மெண்ட் நிறையா இருக்கும். 80% 90% லங் இன்வால்மெண்ட் இருக்கும். அந்தளவுக்கு நுரையீரல் பாதிச்சிருக்கும், அங்கே கம்மியாக பாதிச்சிருக்கும். ஸோ அந்த வைரஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து நுரையீரலை பாதிக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து ரெக்கவரி வந்து இருக்குது. ஸோ அது ப்ரோக்ரஸாக பாதிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா மூச்சு திணறல் கூடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் உள்ளே வந்தப்போ நீங்கள் நடந்து வந்திருக்கலாம், பட் அந்த வைரஸுடைய பாதிப்பு அவ்வளோ மோசமாக இருக்கிறனால சப்செகண்ட் டேஸில் வந்து உங்களுக்கு ஆக்சிஜன், வெண்டிலேட்டர் அந்த மாதிரி தேவைப்படுது. ஸோ இது வந்து ஒரு நல்ல கிளாரிஃபை பண்ணிட்டேன் உங்களுக்கு. அதனால தான் இந்த வெண்டிலேட்டர் பற்றி சொன்னீங்க டாக்டர். கோவிட் டைமில் இந்த வெண்டிலேட்டருங்கிற பேரும் நிறையா உச்சரிக்கப்பட்டது. வெண்டிலேட்டர் அப்படின்னாலே ஒரு பயம் இருக்குது. வெண்டிலேட்டர் போயிட்டாங்களா, திரும்ப வருவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்குது. இந்த நேரத்தில் நேயர்களுக்கு அதை பற்றின ஒரு விளக்கம் கொடுங்க டாக்டர். சொல்லிடுறேன். வெண்டிலேட்டர்ஸ் do not kill COVID patients. World over, lack of ventilators have only killed COVID patients. நான் என்ன சொல்ல வரேன்னா, வெண்டிலேட்டர் போடுறதுனால கோவிட் பேஷண்ட்ஸ் ஆகிறது கிடையாது. வெண்டிலேட்டர் கிடைக்காம தான் நிறைய இடங்களில் வந்து கோவிட் பேஷண்ட்ஸ் வந்து இறந்தாங்க. ஸோ வெண்டிலேட்டர் போட்டாலே இட்ஸ் எண்ட் கேம், ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. டு பி வெரி ஃப்ரேங்க், நிறைய பேர் வந்து ஐசியூவில் வந்து ஆக்சிஜன் தேவைப்படும். அந்த ஆக்சிஜன் கொடுத்துமே மூச்சு திணறல் கூடுறப்ப இதே வெண்டிலேட்டரை நான் இன்வேசிவ் சப்போர்ட்டுன்னு போகும், ஒரு மாஸ்க் போட்டு வெண்டிலேட்டர்லேருந்து ப்ரெஷர் கொடுத்து யூஸ் பண்ணி நிறைய பேஷண்ட்ஸ் வந்து காப்பாற்றிருக்கோம். நிறைய பேஷண்ட்ஸ் அதிலே வெளியே வந்துடுவாங்க. அதுலேயும் ஒரு சிலரால் வர முடியாமல் அந்த என்ஐவி போட்ட பிறகும் அவங்களால வந்து மூச்சு திணறல் இருக்கும். அவங்களால மூச்சு விட முடியல அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் நம்ம உள்ள டியூப் போட்டு வெண்டிலேட்டரில் கனெக்ட் பண்ணுறோம், ஆர்டிஃபிஷியல் வெண்டிலேட்டர் சப்போர்ட் கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுலையுமே வந்து ஒரு 10 பேருக்கு அந்த மாதிரி வெண்டிலேட்டரில் போட்டோம்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 2-3 people சர்வைவ். ரொம்ப மோசமானவங்களால் அதுலேயுமே நம்மளால் காப்பாற்ற முடியாது. பட் வாட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ், வெண்டிலேட்டரில் போட்டதுனால அந்த இறப்பு கிடையாது. ஆக்சுவலி வந்து அவங்களுடைய வியாதி எவ்வளோ மோசமாக இருக்குது. வெண்டிலேட்டர்ஸ் ஹவ் சேவ் so many people. இதே மாதிரி நம்ம டியூப் போட்டு வெண்டிலேட்டரில் போட்டப்பையும் நிறைய பேர் வந்து பொழைச்சி வெளியே வந்திருக்காங்க.
ஸோ தீஸ் ஆர் ஆல் வெரி ஹைலி அட்வான்ஸ்டு தெரப்யூட்டிக் மேனேஜ்மெண்ட். நிறைய அட்வான்சஸ் வந்து வேர்ல்ட் ஆஃப் மெடிசனில் வந்திருக்கு. பட் வந்து இது எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணோம்னா, கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணுறப்ப வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நம்மளால் வெளியே கொண்டு வர முடியுது. ஸோ வென்டிலேட்டர்ஸை பற்றி பயப்பட வேண்டாம். தட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லைஃப் சேவிங் மெஷின். இந்த கோவிட் பேண்டமிக்கில் the one machine which has saved lot of lives is ventilators. எந்த மெடிசனும் சேவ் பண்ணல, டு பி வெரி வெரி ஃப்ராங்க். இது வரைக்கும் எந்த மெடிசனும் வந்து கோவிடுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்னு ஒன்றுமே கிடையாது. ஆக்சிஜன் அண்ட் வென்டிலேட்டர், இந்த ரெண்டு தான் வந்து கோவிட் பேஷண்ட்ஸ், சிக் கோவிட் பேஷண்ட்ஸை காப்பாற்றிருக்கு. இந்த ரெண்டு இல்லாட்டினா இன்னும் நிறைய பேர் இறந்துருப்பாங்க. கண்டிப்பாக டாக்டர், ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி சொன்னீங்க வென்டிலேட்டர் பற்றி. அதே மாதிரி எக்மோ பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களேன் நேயர்களுக்காக. இந்த வென்டிலேட்டர்ஸில் நம்ம வந்து பேஷண்ட்ஸ் போட்ட பிறகு நம்ம வென்டிலேட் பண்ணி அந்த ஆக்சிஜன் ரெக்குயர்மெண்ட்டை வந்து குறைக்க பார்க்குறோம். பேஷண்ட்டை நல்லா ஆக்சிஜன் கொடுத்து ஸ்டெபிலைஸ் பண்ண பார்க்குறோம். ஒரு சிலர் வந்து இதையும் தாண்டி வந்து அவங்களால வந்து அந்த ஆக்சிஜன் ரெக்குயர்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது, கம்மியாகிட்டே போகும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம வந்து ப்ரோன் பண்ணி வென்டிலேட் பண்ணுவோம். தட் இஸ் அ டெக்னிக் கால்ட் அஸ், இப்போ படுத்துட்டு இப்படி வென்டிலேட் பண்ணாமல் திருப்பி படுக்க வச்சு அந்த மாதிரி வென்டிலேட் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் இமேஜின் how much of stress the treating team went. திருப்பி படுக்க போட்டு ஒரு என்டையர் டீம் was involved in doing that. இதை சிஸ்டமேட்டிக்காக பண்ணுவோம். டெய்லி இப்படி பண்ணிவிட்டு அடுத்த நாள் திருப்பி இப்படி போடணும், திருப்பி இப்படி. இந்த மாதிரி ஒரு சிலரை 10 தடவை பண்ணி கூட வெளியே வந்திருக்காங்க. ஸோ ஒரு 3-5 டைம்ஸ் பண்ண பிறகு ஸ்டில் பேஷண்ட் இஸ் நாட் இம்ப்ரூவிங் அப்படின்னா, டிபெண்ட் அப்பான் பேஷண்ட் கண்டிஷன்ஸ், ஏஜ், அவங்களுக்கு மற்ற பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது, இன்ஃபெக்ஷன் எதுவும் இருக்கா, இல்லாட்டினா எக்மோங்கிற டெக்னிக் வந்து இட் இஸ் ஆஃபர்ட். இப்போ எக்மோனா நீங்கள் என்னென்னு கேட்கலாம். நத்திங், சிம்பிள், ஒரு ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் லங். ஸோ உங்கள் நுரையீரலில் தான் வியாதி, கரெக்டாக? நுரையீரல் வந்து பழுதுபட்டுருச்சு, நுரையீரல் மோசமாக இருக்குது, நுரையீரல் நாட் ஒர்க்கிங். ஸோ இந்த எக்மோ நீங்கள் அட்டாச் பண்ணிங்கன்னா இட் வில் டேக் ஓவர் த ஃபங்க்ஷன் ஆஃப் த லங்ஸ். ஸோ அந்த வென்டிலேட்டர் வந்து அந்த லங்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் லங்ஸுக்கு ரெஸ்ட் கொடுக்குது. இட் அலவுஸ் சம் டைம் ஃபார் த லங் டு ரீஜெனரேட். பட் இதுலேயும் ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. இந்த கோவிடுங்கிறது வந்து அந்த லங்ஸை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிடுது. டேமேஜ் பண்ணி ஒரு சிலரில் வந்து அந்த லங் வந்து ரெக்கவர் ஆகிடுது. ஸோ ரெக்கவர் ஆகிற பேஷண்ட்டில் நீங்கள் இந்த எக்மோ நீங்கள் போடுறப்ப டெம்பரரியாக எக்மோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ரெக்கவர் ஆனாலும் ஸ்லோவாக நீங்கள் எக்மோ விட்டு வெளியே எடுத்துடலாம். பட் பல பேஷண்ட்ஸில் வந்து அந்த லங் டேமேஜ் வந்து பெர்மனெண்ட்டாக டேமேஜ் ஆகி பல்மனரி ஃபைப்ரோசிஸ்ன்னு ஆயிடுது. அந்த லங் வந்து அப்படி இறுகிறது, கட்ட மாதிரி ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி ஆன பிறகு நீங்கள் எக்மோ நீங்கள் போட்டிங்கனாலும் அதுக்கப்புறம் நீங்கள் எக்மோலேருந்து அந்த பேஷண்ட் எடுக்கிறதே வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா த லங் ஹேஸ் டு ரீஜெனரேட். அந்த லங் திருப்பி ரெக்கவர் ஆகாட்டினா the chances of coming out is very less. ஸோ எக்மோ இஸ் an option also. கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணி ஒரு சில பர்டிகுலர் குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸில் போடுறப்ப வந்து chances of survival is there, but not for all patients. டாக்டர், பொதுவாக ஐசியூவில் பார்த்தீங்கன்னா எல்லா துறை சார்ந்த சிறப்பு வல்லுநர்கள் மருத்துவர்கள் இருப்பாங்க. 24 மணி நேரம் செவிலியர்கள் அங்கே இருப்பாங்க. நல்ல கண்காணிப்பு இருக்கும். நிறைய விஷயங்கள் அங்கே வந்து கொடுக்குறீங்க. இருந்தாலும் இப்போ புதுசாக என்ன டெக்னாலஜிஸ் வந்திருக்கு ஐசியூவில்? சரி, இப்போ இன்டென்சிவ் கேர் யூனிட்ஸில் வந்து இப்போ ஒரு மானிட்டர்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து எல்லாம் சென்ட்ரலாக கனெக்ட் பண்ணி சென்ட்ரலைஸ்டு மானிட்டரிங் டூல்ஸ் ஆர் தேர். யூ கேன் அட் அ ஸ்ட்ரோக் ஆஃப் டைம் யூ கேன் ஈவன் ஆக்சஸ் இட் த்ரூ யோர் ஃபோன்ஸ். அதுலேயே நீங்கள் பார்க்கலாம் இந்த பேஷண்ட்டுக்கு வந்து இன்றைக்கி எப்படி மானிட்டர் எப்படி போயிட்டுருக்கு, ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது, பிபி எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். அந்த மாதிரி அட்வான்சஸ் வந்திருக்கு. செகண்ட் வந்து சம் வெரி அட்வான்ஸ்டு வென்டிலேட்டர்ஸ் ஹவ் கம். ஸோ வந்து ரொம்ப சிக் பேஷண்ட்ஸை வந்து வென்டிலேட் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் வெரி வெரி லேட்டஸ்ட் டெக்னிக்ஸு, மோட் ஆஃப் வென்டிலேட்டரை மாற்றி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மோட்ஸ் இன்ஸ்டால் பண்ணி அந்த மாதிரி வந்து நம்ம வென்டிலேட் பண்ணுறதுக்கு அட்வான்ஸ் வென்டிலேட்டர்ஸ் வந்திருக்கு. மூணாவது வந்து டயாலிசிஸ் மிஷின்லாம் பார்க்குறப்ப வந்து ஒரு பிளட் ப்ரெஷர் இருந்தால் தான் டயாலிசிஸே பண்ண முடியும். பட் இப்போ ஒரு சில மெஷின்ஸ் இருக்குது, சிஆர்ஆர்டின்னு பேர். பிளட் ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்கிறப்பையும் டயாலிசிஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி வந்து சில அட்வான்ஸ்மெண்ட்ஸும் வந்திருக்கு. ப்ளஸ் வந்து ஸோ மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் இப்போ என்னென்னா வந்து இந்த இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல். நம்ம ஐசியூ பேஷண்ட்ஸுங்கிறப்ப வந்து தேர் இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களுக்குள்ள இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஸோ இந்த இன்ஃபெக்ஷனை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், அதுக்கு வந்து லாட் ஆஃப் ஸ்டெப்ஸ் வி ஆர் டேக்கிங். இப்போ நாங்களே பார்த்தோம்னா நம்ம ஐசியூ அப்பப்போ நம்ம கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி ஃபியூமிகேட் பண்ணுவோம். ஃபியூமிகேட் பண்ணுறத விட இப்போ இன்னொன்று என்னென்னா வந்து கம்ப்ளீட்டாக இரேடியேட் பண்ணுறதுக்கு மிஷின்ஸ்லாம் வந்துருச்சு. அதாவது ஒரு ரேடியேஷன் வச்சு உள்ளே கம்ப்ளீட்லி இரேடியேட் பண்ணி என்னென்ன பக்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து இது பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் அட்வான்சஸ் ஆர் தேர். இட்ஸ் a very very fast evolving field of medicine. ஃபியூச்சரில் வந்து இந்த ஃபீல்டில் தான் அட்வான்சஸ் வந்து நிறைய வரும். ஆமாம் டாக்டர், பொதுவாக இப்போ கொரோனா 3ஆம் அலை வரப்போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க, வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப பயத்தோடு தான் இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் எப்படி நம்ம தற்காத்துக்கணும், எந்த மாதிரி நேரத்தில் உடனே மருத்துவமனைக்கு வரணும் அப்படின்னு ஒரு ஐசியூ மருத்துவரை நீங்கள் சொல்லுங்கள். இப்போ செகண்ட் வேவ் வந்து கிட்டத்தட்ட வந்து முடிகிற தருவாயில் இருக்குது.
ஸோ பிக்கெஸ்ட் கொஸ்டின் என்னென்னா எப்போ வந்து தேர்ட் வேவ் வரும், அதான் வந்து நம்ம தமிழ்நாடு நம்பர்ஸ் ஆர் ஹோல்டிங். இப்போதைக்கு வந்து ஒன்றும் பெரிய லெவலில் வந்து இன்க்ரீஸ் இல்லை. பட் வந்து தேர்ட் வேவ் வருமா வராதா, தேர்ட் வேவ் வருமா வராதான்னு டிசைட் பண்ணுறது சில ஃபேக்டர்ஸ் என்னென்னா வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம வேக்சினேஷன் வந்து பண்ண போகிறோம்னு. எவ்வளோக்கு எவ்வளோ லேட்டாக தேர்ட் வேவ் வருதோ அந்த அளவுக்கு வி கெட் மோர் மந்த்ஸ் டு வேக்சினேட் மோர் நம்பர் ஆஃப் பீப்புள். மோர் நம்பர் ஆஃப் பீப்புள் நம்ம வேக்சின் போட ஆன்டிபாடி அவங்க பாடியில் வந்துடும். ஸோ சான்சஸ் ஆஃப் தெம் கெட்டிங் இன்ஃபெக்டட் கம்மி ஆயிரும். தேர்ட் வேவ் வந்தால் கூட ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வரும், ரொம்ப சிவியராக வராது. வி டோன்ட் வாண்ட் டு ஹேவ் அ தேர்ட் வேவ் லைக் த செகண்ட் வேவ். ஃபர்ஸ்ட் வேவில் ஒரு 50% 80% வந்தாலே வில் பி மோர் தென் ஹாப்பி வித் தட். ஸோ வேக்சினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோ அக்ரெசிவாக நம்ம வேக்சினேட் பண்ண போகிறோமோ அது வந்து தேர்ட் வேவ் வந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமானது. ப்ளஸ் வந்து ஒரு நம்மகிட்டே அந்த கோவிட் அப்ராப்ரியேட் பிஹேவியர் அதெல்லாம் இப்போ நல்லா ஓரளவுக்கு மக்கள்கிட்ட வந்து மாஸ்க் நிறையா போடுறாங்க, வெளியிடங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக வந்து டெஃபினெட்லி வில் பி ஏபிள் டு ப்ரிவென்ட் இட். பட் அப்படி தேர்ட் வேவ் வந்தாலும் தேர் இஸ் அ ஃபீலிங் என்னென்னா வந்து சில்ட்ரன் அஃபெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது ஒரு பிக்கெஸ்ட் டாக்கிங் பாயிண்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் வேவில் வந்து அபவ் 60 தான் நிறைய அட்மிட் ஆனாங்க. செகண்ட் வேவில் பார்த்தீங்கன்னா 30 to 40 நிறைய அட்மிட் ஆனாங்க. ஸோ தேர்ட் வேவில் மேபி லெஸ் தேன் 25 years. அந்த இட்ஸ் a ஹியூஜ் பாப்புலேஷன். அதை வந்து உங்களால் ப்ரிவென்ட்டே பண்ண முடியாது. ஏன்னா தே மூவ் அரவுண்ட், எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. தே ஆர் நாட் அட் ஆல் அஃப்ரேட் ஆஃப் எனிதிங். ஸோ வந்து தே ரேர்லி வேர் மாஸ்க் ஆல்சோ. அவங்களை நீங்கள் கண்ட்ரோலும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி குரூப் ஆஃப் பாப்புலேஷன் வந்து சிக்கானாங்கன்னா அவங்களுக்கு நம்ம எப்படி கேட்டர் பண்ணுறதுன்னு. ஸோ இதுக்கு தனியாக வந்து நம்ம கவர்மெண்ட்ஸ் ஆல்சோ ஹேவ் கிவன் அஸ் அட்வைசரி. ஒரு பீடியாட்ரிக் விங்கு அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பீடியாட்ரிக் ஐசியூ அந்தந்த இடத்துல க்ரியேட் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து நீங்கள் செகண்ட் வேவில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சப்ளையில் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்துச்சு. சடனாக பார்த்தா ஆக்சிஜன் சப்ளை ப்ராப்ளம் வந்துச்சு. பட் லக்கிலி அவர் ஹாஸ்பிட்டல்ஸ் வி ஹேட் கம்ஃபர்டபுள் ஆக்சிஜன் சப்ளை. பட் ஆல் அரவுண்ட் தேர் வாஸ் சம் பாட்டில் நெக்ஸ் வர் தேர். பட் இப்போ என்னென்னா அந்த தேர்ட் வேவில் வந்து நிறைய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸும் இல்லை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையுமே அவங்களே தனி ஆக்சிஜன் ஜென்ரேட்டரை இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. ஸோ தேர் செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆயிடுவாங்க. தே வில் நாட் பி டிபெண்ட் ஆனது. ஸோ தேர்ட் வேவில் மேபி இந்த ஆக்சிஜன் பிரச்சனைகள்லாம் இருக்காது. செகண்ட் வேவில் நிறைய ட்ரக்ஸ் இல்லை, லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம வெண்டிலேட்டரில் போடுறப்ப செடேஷன் ட்ரக்ஸு அதெல்லாமே ரொம்ப கம்மியான சப்ளையில் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் ரேம்ப் அப் பண்ணி தேர்ட் வேவ் வந்தால் கூட வந்து ட்ரக் சப்ளை வில் பி ஐ திங்க் ரீசனபிளி மெயின்டைன். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தற்காப்புகள் எடுத்துகிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ வேக்சினேட் பண்ணுறோமோ டெஃபினெட்லி வில் பி ஏபிள் டு ப்ரிவெண்ட். அப்ராடில் நம்ம பார்த்துட்ருக்கோம், யூகேலலாம் தேர்ட் வேவ் வந்துருச்சு. ஆனால் வந்து நம்பர் ஆஃப் பீப்புள் கம்மிங் டு ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கம்பேர்ட் டு செகண்ட் வேவ். ஸோ அந்த மாதிரி இப்போ பேஷண்ட்ஸ் வந்து கோவிட் வந்துட்டு ஐசியூக்கு வராமல் நல்லபடியாக வீட்டிலே இருந்து சரியாயிட்டு, இல்லாட்டி ஒரு சின்ன ஒரு ஆக்சிஜன் அந்த மாதிரி வந்துட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னா தட் இஸ் அ பெஸ்ட் கேஸ் சினாரியோ. தட்ஸ் வாட் ஐம் ஆன்டிசிபேட்டிங். பட் வந்து இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் அக்ரெசிவ் வேக்சினேட். தட் வில் பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் மக்கள் மத்தியில் இப்போ ஒரு சின்ன இது என்னென்னா நம்பர்லாம் கம்மியாகிடுச்சுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா வேக்சின் போடுறதுக்கும் கொஞ்சம் மக்கள் அப்பாத்தின்னு சொல்லுவோம். அதாவது தேர் நாட் வில்லிங் டு கம். ஒரு 1 month முன்னாடி இருந்த ஒரு ஈகர்னஸ் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. தட் ஷுட் நாட் பி தேர். ஐ திங்க் வேக்சினேஷன் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி. People should take part in that actively. டாக்டர், இந்த கிரிட்டிக்கல் கேர் யூனிட்ல ரொம்ப வருஷமா நீங்க இருக்கீங்க. சவாலான விஷயங்களா நீங்க சந்திச்சதுன்னு எதை சொல்லுவீங்க? டெய்லியே நிறைய சவால்கள் தான். ஒவ்வொரு நாள் போறப்பையும் வந்து பெரிய அளவுல ஒரு விபத்து ஏதோ ஒரு விஷயங்கள் மூலமா பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வரும்போது அங்கே ஏற்கனவே உங்களோட டீம்ல நிறைய பேர் இருப்பாங்க, பேஷண்ட்ஸ் இருப்பாங்க அறையில. எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க, கேர் பண்ணுவீங்க? ஏன்னா வெண்டிலேட்டர்ஸ் எதாக இருந்தாலும், எந்த மெஷின்ஸாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சுருப்பீங்க. திடீர்னு ஒரு பெரிய அளவில் வரும்போது எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? செகண்ட் வேவே ஒரு பெரிய சவாலாக தான் இருந்துச்சு, டு பி வெரி ஃப்ரேங்க். செகண்ட் வேவ் ஆஃப் கோவிட் பேண்டமிக்கில் என் ஃபோன்லாம் கண்டினியூஸாக அடிச்சுட்டே இருக்கும். எனக்கு பயமாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஏன்னா எடுத்தால் உடனே வந்து பெட்டு கொடுங்க சார் இப்படி தான் கேட்பாங்க. நமக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸு வெளியே அவங்கவுங்க ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க ஹாஸ்பிட்டலில் சிக்கார பேஷண்ட் தேர் ட்ரைங் டு சென்ட் இட் ஹியர். பட் நம்மளால் வந்து பெட்டு அவைலபிலிட்டியே இல்லை. பட் நம்மகிட்ட ஒரு 30-40 பெட்ஸ் இருந்துச்சு. அதை நம்ம ஐசியூ பெட்ஸ் சொல்கிறேன், அதை நம்ம என்ஹான்ஸ் பண்ணி 60-70 கிட்ட இன்க்ரீஸ் பண்ணோம். அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியுமே வந்து வி ஆர் நாட் ஏபிள் டு கோப் அப் வித் த ப்ரெஷர். அவ்வளோ வந்து டஃப்பாக இருந்துச்சு. சில சமயம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நம்மளால் வந்து கொடுக்க முடியலையேன்ட்டுன்னு. பட் ஒன் திங் வி ட்ரைட் அவர் மேக்ஸிமம். எப்படியாவது வந்து ஏதாவது ஒரு இடத்துல பெட்டு கொடுத்து கேரே இல்லாமல் வெளியே கஷ்டப்படுறதுக்கு நம்ம ஏதோ ஒரு சம்திங் we are able to give them, something will help them. அதில் வந்து they might come out. அந்த மாதிரி நிறைய பேர் வெளியே வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு பீக் டைம்லேயும் வந்து திடீர்னு வந்து ஒரு 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 ஆக்சிடென்ட்டு, ஒரு பேர்ன்ஸ் ஆக்சிடெண்ட், திடீர்னு ஒரு 18 to 20 பேஷண்ட்ஸ் உள்ளே வர வேண்டிய கட்டாயம், எல்லாமே பேர்ன்ஸ் நல்லா பாதிக்கப்பட்ட சிவியர் பேர்ன்ஸு. அப்போ ஒரு ரெக்வஸ்ட் நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறப்ப வந்து இட் வாஸ் டஃப். ஏன்னா வந்து ஆல்ரெடி த ரிசோர்ஸஸ் வாஸ் ஸ்ட்ரெச்ட். பட் வந்து வி ஹேட் நோ அட் த டைம் வந்து வி தாட் நோ வி வில் டேக் தெம் இன். அதுக்கு தனியாக நம்ம ஒரு ஏரியா க்ரியேட் பண்ணி டாக்டர்ஸை வந்து ஏர் மார்க் பண்ணி
ஒரு வித்தின் ஒரு 2-3 years வந்து the entire hospital was prepared to take them in. ஒரு சொல்லி ஒரு 1 or 2 hours we were ready and the first patient started coming in within 2-3 hours itself and we managed all of them. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு பீக்கில் கோவிட் வேவில் வந்து இப்படி ஒரு எக்ஸ்டர்னல் டிசாஸ்டரை நம்ம மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படிங்கிறப்ப வந்து அதுக்கு நம்ம தனியாக ரிசோர்ஸஸ் அலோகேட் பண்ண வேண்டியது. பட் we were able to overcome that. Yeah. So that was a challenging time. Yeah. டாக்டர், இந்த கோல்டன் ஹார் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நேரத்தை பற்றி சிலருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு விபத்து இல்லை ஏதோ ஒரு உடம்பு முடியல அப்படின்னா என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அவங்க எடுத்துக்கணும், முதலுதவி செய்யணும் அப்படின்னு ஒரு கிரிட்டிக்கல் கேர் யூனிட் மருத்துவராக நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வந்து இந்த கோல்டன் ஹவர் கான்செப்ட் வந்து இட்ஸ் வெரி வெரி க்ரூஷியல். இது வந்து முதல்ல வந்து எங்கே ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக்ஸ் மாரடைப்பு வரப்போ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நம்மளால் 2 ப்ரொசீஜர் இருக்குது. ஒன்று நம்ம மருந்து கொடுத்து அந்த பிளாக்கை கரைச்சிடலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லா இடத்துலையும் கேத் லேப் இருக்குது. ஸோ எடுத்துகிட்டு போய் ஒரு ஸ்டென்ட் போட்டு பிளட் ஃப்ளோ வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ எவ்வளோக்குள்ள நீங்கள் சீக்கிரம் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து அந்த ஹார்ட் ஃபங்க்ஷன் வந்து ப்ரிசர்வ் ஆகும். இந்த கோல்டன் ஹவருங்கிற கான்செப்டை இப்போ வந்து மக்கள் வந்து பல இதுலேயே வந்து தே ஜஸ்ட் மற்றதுலேயும் தேர் இன்ட்ரடியூசிங் இட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டிலே பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம், ஏதாவது உங்களுக்கு உடம்பு முடியல, தலை சுற்றுது, ஏதோ உங்களுக்கு திடீர்னு வயிறு வலி ரொம்ப இருக்குன்னா ஓல்டு டெண்டன்சி என்னென்னா நம்ம அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். டோன்ட் வெயிட். இஃப் யூ ஹேவ் அ ப்ராப்ளம், கம் டு த ஹாஸ்பிட்டல் ஆஸ் early as possible. ஸோ எவ்வளோக்கு நீங்கள் சீக்கிரம் வரீங்களோ சீக்கிரம் வந்து நம்ம அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ டிலே பண்ணால் வி மைட் லூஸ் தட் க்ரூஷியல் டைம். ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இது ஹோல்ஸ் குட் ஃபார் கோவிட் பேஷண்ட்ஸ் ஆல்சோ. நீங்கள் நல்லா இருக்கிற வரைக்கும் வீட்டில் இருங்க. பட் சப்போஸ் உங்களுக்கு லைட்டாக ஒரு சேச்சுரேஷன் கம்மியாகுது, ஒரு 95 கீழே போகுது, நீங்கள் கொஞ்சம் டயர்ட்னஸ் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க, கொஞ்சம் மூச்சு திணறல் வருதுன்னா டோன்ட் டிலே. இல்லை எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் வீட்டிலேயே வச்சு பார்த்துக்கிறேன்னு நினைக்காதீங்க. எவ்வளோக்குள்ள சீக்கிரம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமோ அதுக்குள்ள நல்லது. ஸோ கோல்டன் ஹவர் இஸ் ஆக்சுவலி வந்து த டைம் when you can come to the hospital as early as possible. ஸோ ஒரு நல்ல எஃபெக்டிவ் கிளினிக்கல் மெடிசன் உங்களுக்கு கொடுக்குற வரைக்கும் நல்லது. தட் வில் பி பெட்டர் ஃபார் யூ. நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்தில் இருக்கோம் டாக்டர். நேயர்களுக்கு இந்த கொரோனா காலகட்டத்தில் ஒரு கிரிட்டிக்கல் கேர் யூனிட் மருத்துவராக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆஸ் அ டீம் we are there, the ICU team there, it is there to save critically ill patients. உங்களுடைய near and dear ones, if they are feeling very very sick, don't hesitate. Try to come to the hospital as early as possible. Remember, there is a team there, a complete team of doctors, nurses, technologists and physiotherapists and respiratory therapists who are dedicated to work for you to try to save your near and dear ones. சரி, நாங்கள் இருக்கோம். கண்டிப்பாக வந்து நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பண்ணுவோம். We are not telling we will be able to save all the COVID patients, practically impossible. But sick COVID patients, any sick patients வர்றப்ப we will try our maximum. Nothing will be left unturned. Maximum என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணி we will try to bring the patient out. And family has to be with us. That is very very important. இந்த மாதிரி டஃப்பான டைமில் you have to shoulder the responsibility with the doctors and the treating team. I think we can bring the patients out. Yeah. சார், இந்த மாதிரி சொன்னீங்க, விரிவாக சொன்னீங்க. ஈஆருக்கு முன்னாடி ஆம்புலன்ஸ்னு ஒன்று இருக்குது டாக்டர். ஆம்புலன்ஸ் வரக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சில பேர் முதலுதவி செய்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சில நேரங்களில் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் சரியாக முடியாததுக்கு ஒரு வசதியாக போயிடுது. இது எப்படி பார்க்குறது? இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இஸ் வெரி வெரி க்ரூஷியல். அதுக்கு பேர் வந்து ப்ரீ ஹாஸ்பிட்டல் கேர்னு பேர். அதாவது நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி என்ன பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட் வந்து ஆம்புலன்ஸில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரீ ஹாஸ்பிட்டல் கேர் வந்து இட் இஸ் வெரி வெரி வெல் டெவலப்ட் இன் வெஸ்டர்ன் வேர்ல்டு. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இதுக்கு நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் செலவழிச்சிருக்காங்க, வெரி வெல் எஸ்டாப்ளிஷ்ட். இப்போ தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் ஆம்புலன்சஸ் ஹவ் பீன் பாட். உங்களுக்கே தெரியும், வி ஹேவ் 108 ஆம்புலன்ஸ். இதே வெரி காமன். ஸோ ஃபோன் பண்ணவங்கள தே கம் அண்ட் திஸ் ஹஸ் பீன் கோயிங் ஓவர் த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக வந்து நிறைய வாங்கி அந்த ஆம்புலன்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து தேர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். பட் வெரி இம்பார்ட்டன்ட் என்னென்னா அந்த ஆம்புலன்ஸ் வந்து மேன் பண்ணுறவங்க, ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் வில் பி தேர். அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து அந்த பேராமெடிக்கல் பர்சனல் who are going to be the ambulance, they should know how to manage a patient who is sinking. இந்த லைஃப் சேவிங்கை என்னென்ன பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிபிஆர் பண்ணுறது. சிபிஆர்னால் கம்ப்ரெஷன் கொடுத்து பேஷண்ட்டுக்கு வந்து சப்போஸ் ஒரு ஹார்ட் அட்டாக்கோ சம்டைம்ஸ் அங்கே சிபிஆர் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக பேஷண்ட் மைட் ரிவர்ட். ப்ளஸ் வந்து உள்ளே அங்கேருந்து தே வில் கால் அண்ட் டெல் த இஆர் பீப்புள் ஹியர், இந்த மாதிரி ஒரு சிக் பேஷண்ட் உள்ளே வந்துட்டுருக்கு, இதெல்லாம் தேவைப்படணும்னா தே வில் கீப் அலர்ட்டிங் த அதர் ஸ்பெஷாலிட்டிஸ். ஒரு சிக் ட்ராமா கேஸ் வருது வித் மல்டிபிள் இன்ஜுரிஸ் அப்படிங்கிறப்ப எல்லா இடத்துலையும் அடிபட்டுருக்கு அப்படின்னா டக்குன்னு சர்ஜன்ஸ் எல்லாரும் யார் யார் இருக்கா ஹாஸ்பிட்டலில் தே வில் பி அலர்ட்டிங். ஸோ அங்கே ஆம்புலன்ஸ் டிரைவர் இஸ் ஏபிள் டு இன்ஃபார்ம் தேம், ஒரு பேராமெடிக்கல் பர்சனல் இன்ஃபார்ம் பண்ணால் இங்கே இஆர் டீம் வில் see to that all of them are ready. So when the patient comes,
அந்த டைம் லேக்கே இருக்காது. டக்குன்னு உங்களால் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப அவசரப்பட்டு ஏதாவது பண்ணி ப்ராப்ளம் பண்ண வெரி வெரி ரேர் அதெல்லாம். பட் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் வெல் ட்ரெயின் பீப்புள் அண்ட் தே நோ வாட் தே ஆர் டூயிங். ஸோ அவங்களுடைய ஸ்கோப் என்னங்கிறது தெரியும். அதில் தே வில் பி ரெஸ்ட்ரிக்டட் டு தட். பியாண்ட் தட் யூஸ்வலி தே டாக் டு த டாக்டர்ஸ் அண்ட் தென் கன்சல்ட் அண்ட் டூ வாட் இஸ் நீடட். டாக்டர், நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இந்த ஆம்புலன்ஸில் இருக்கக்கூடியவங்களும் நல்ல ட்ரெயின்டு தான் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அந்த ஆம்புலன்ஸ் வரக்கு முன்னாடியே பொதுமக்கள் வந்து நான் முதலுதவி பண்ணுறேன் அப்படின்னு சில விஷயங்களை செஞ்சுருவாங்க அவங்களுக்கு தெரியாமல். அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு ஆபத்தாக முடிஞ்சிருக்கும். கண்டிப்பாக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரோட்டில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்தா முதல்ல வந்து எங்கடா வாட்டர் பாட்டில் இருக்குது, தண்ணி எடுத்துகிட்டு போய் அவன் வந்து கான்ஷியஸாக இருக்காரா சுயநினைவோட இருக்காராங்கூட பார்க்காம தண்ணியை வந்து வாயில் வந்து கொடுப்பாங்க. சரி, அதெல்லாம் வந்து தப்பு. அவங்க கான்ஷியஸாக இருக்காங்கன்னு முதல்ல அசஸ் பண்ணணும். இஃப் ஹி இஸ் கான்ஷியஸ், ஸ்வாலோவிங் ரிஃப்ளெக்ஸ் இருக்குது அப்படின்னா தே கேன் கிவ் சம் வாட்டர். பட் ஒரு பேஷண்ட் வந்து ஸ்வாலோவிங் ரிஃப்ளெக்ஸே இல்லாமல் நம்ம குடிக்க முடியுமானே தெரியாமல் இருக்கிறப்ப ஃபோர்ஸாக பண்ணோம்னா அது வந்து ஆஸ்பிரேட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தவறுகள் பண்ணக்கூடாது. பட் அதே மாதிரி நீங்கள் ரோட்டில் போகிறப்ப சப்போஸ் இல்லாட்டி வீட்டில் இருக்கிறப்ப ஒருத்தருக்கு வந்து டக்குன்னு ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து இதாகிட்டாருன்னா அப்போ வந்து சிபிஆர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் எவ்ரி ஒன், ஈவன் த ஜென்ரல் பப்ளிக் should know basic skills to revive people. That is பேசிக்காக எப்படி சிபிஆர் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்போ லார்ஜ் அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸஸ்லாம் இருக்குது. நாங்களாம் என்ன சொல்கிறோம்னா அந்த அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்லலாம் அந்த டிஃபைப் மெஷின் இருக்குது பார்த்தீங்களா, ஒன்று வச்சுக்கோங்க. ஒரு ஏஇடி வாங்கி அந்த மெஷின் ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா சப்போஸ் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு எல்டர்லி பர்சன் கொலாப்ஸ் ஆகிறாருன்னா இமீடியட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போய் அதுக்கு ஒன்றும் பெரிய நர்ஸ் தேவையில்லை, பெரிய டாக்டர் தேவையில்லை. நீங்களே இது பண்ணி நீங்களே வந்து ஷாக் கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம ஹியூஜ் அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸஸ், இண்டிவிஜுவல் ஹோம்ஸ் கஷ்டம். பட் அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸஸில் டெஃபினெட்லி தே ஷுட் ஹேவ் ஆல் தீஸ் ஸ்டஃப் ஸோ தட் டில் த ஆம்புலன்ஸ் கம்ஸ் தே வில் பி ஏபிள் டு மெயின்டைன் சர்க்குலேஷன். ஆம்புலன்ஸ் வந்தவங்கள தே வில் டேக் ஓவர். ஸோ அது ஒரு செயின் மாதிரி. ஸோ எந்த இடத்துலையுமே ஒரு கேப் இல்லாமல் அப்படியே போயிட்டே இருக்கும் till the patient reaches the hospital. எல்லாருமே முதலுதவி பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு தெரியுது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நீங்கள் ரொம்ப பரபரப்பான ஒரு மருத்துவர். உங்கள் வேலை பழுக்கு மத்தியில் இங்கே வந்து எங்களோட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்கள் ஜெயா தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஹேவிங் மீ. ஜெயா டிவி நேயர்களுக்கும் எனது அன்பார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.